ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிப்டாப் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எறா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எறாவை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடணும். பொறுமையாக தோலெல்லாம் அந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக அலசிக்கோங்க. எறா குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். எறா சுத்தம் செய்த எறா எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள், புளி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், உப்பு, கடுகு. அடுத்ததா உருளைக்கிழங்க சுத்தமாக தோலை உரிச்சுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலே போதும். முருங்கைக்காயும் பீஸ் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் இருந்தால் போதும். அவரைக்காய் ஒரு 4-5 அவரைக்காய் இருந்தால் போதும். அதையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பொரியல் மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பாருங்க. அடுத்தது வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். அடுத்தது தக்காளியும் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. புளி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு புளி வடிகட்டுறதை வச்சு சுத்தமாக வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு 6-7 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எந்த பேனில் குழம்பு செய்ய போறீங்களோ அந்த பேன் வச்சுக்கோங்க. சூடான பிறகு நல்லெண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, பூண்டு ஒரு 2-3 பூண்டு பூண்டு பல்லு நல்லா இடிச்சு போடுங்க. அடுத்தது பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சிருக்க அவரைக்காய் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததான் 2 பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஸ்லைட்டாக வதக்கி விடுங்க.
நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இந்த புளி கரைச்சலை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு இப்போ போட்டுக்கோங்க. நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இறாலை வந்து அதில் போட்டுடுங்க. கடைசியாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக நம்ம வந்து ருசி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் அளவோ, இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துடும். அவ்வளவுதான், நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.